இருந்திருக்கலாம். நானும் நெடுநேரம் பேச முடியும், பேசுவேன். பேசித்தான் தீர வேண்டும். அப்படி ஒரு கடமை ஆற்ற வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை மணி நேரமானாலும் கூட நான் பேச முடியும், பேசுவேன். என் உடலிலே உள்ளத்திலே உறுதி இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நேரமும் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் இருக்கின்ற உங்களை நினைத்துத்தான் நான் பேச்சை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று நான் பேச்சை ஒளிபெருக்கிக்கு முன்னாலே வந்தேன். நீங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும், உங்கள் வீடுகளுக்கு போக வேண்டும். அந்த எல்லைக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் அப்பால் வரையிலே இருக்கின்ற அவர்களை நான் தொடர்ந்து மேடையிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்த இடத்தை விட்டு யாரும் எழவே இல்லை. இந்த கட்டுப்பாடு இல்லை. இந்த இயக்கத்தை யார் என்ன செய்ய முடியும்? பசி பொறுக்க முடிகிறவர்கள், தாகத்தை பொறுக்க முடிகிறவர்கள், சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடிகிறவர்கள், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடிகின்றவர்கள், பட்டினியோடு போராடக்கூடியவர்கள், சிலையாக அமரக்கூடியவர்கள், இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம் என்பது அதைத்தான் சொன்னார், பட்டாளத்திலே தான் பார்க்க முடியும். அந்த பட்டாளத்திலே கூட கட்டுப்பாடு குலையலாம், ஆனால் எங்கள் பட்டாளத்துக்கு அந்த கட்டுப்பாடு குலையாது என்று இங்கே சொன்னார். பகலெல்லாம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல், ஆனால் காற்றையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களே, அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஒரு காட்சி நினைவுக்கு வந்தது. தாயகமாகிய லிபியாவின் விடுதலைக்காக போராடினான் உமர் முக்தார். அவன் பாலைவனத்திலே இருந்து போராடி கொண்டிருந்த வயது முதிர்ந்த கிழவன் தன் படையணி வீரர்களை திரட்டிக் கொண்டு போராடுகிற போது அவர்களை வேட்டையாடுவதற்கு இத்தாலி முசோலினியுடைய ராணுவம் அங்கே வந்தது. டேங்குகளோடு வந்தது, குண்டு வீசுகின்ற பட்டாளத்தோடு வந்தது. இவனிடம் வெறும் குதிரை படைதான். அந்த குதிரைகளை வந்து கீழே இறங்கி நிற்க சொன்னான். இந்த சண்டையிலே நாம் ஜெயிக்க முடியாமல் போகலாம். டேங்குகள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன, குண்டுமாறி பொழிய போகின்றன. நாம் புறமுதுகு காட்டி ஓடிவிடக் கூடாது. கடைசி நிமிடம் வரையில் போராடி மடிவோம் என்று அறிவிக்கின்றான். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் மங்கள வாழ்த்து சொல்வதற்கு குலவையிடுவார்கள். மாரியம்மன் கோயில் திருவிழாவிலே கூடுகிற கூட்டத்திலே குலவையிடுவார்கள். வெற்றி திருமகனாக வீட்டு வாசலுக்கு வருகின்றவரை குலவையிட்டு வரவேற்பார்கள். இந்த குலவை இடுகிற வழக்கம் நம்முடைய தமிழகத்திலே நெடுங்காலமாக இருக்கிறது. கிராமங்களிலே அதே குலவையிடுகிற வழக்கம் லிபியாவிலே இன்றும் இருக்கிறது. திராவிடர்களின் மூல கலாச்சாரம் பல இடங்களிலே பரவி இருக்கிறது. அப்படி குலவையிட்டு வாழ்த்தி அனுப்பி அந்த வீரர்கள் மணல் வெளியில் நிற்பார்கள். அப்பொழுது உமர் முக்தார் சொல்வார், பின்வாங்கி ஓடக்கூடாது, இந்த மணல் வெளியில் கடைசி வரை நின்று போராடி மடிவோம் என்று சொல்வான். சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு வீரனும் அவன் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய கழுத்து பட்டியை எடுத்து குதிகாலோடு சேர்ந்து ஒரு காலை கட்டி கொள்வான். காலை கட்டிக்கொண்டு ஒரு காலில் மண்டியிட்டு எந்திர துப்பாக்கியை ஒரு கரத்திலே பிடித்து ராணுவத்தை எதிர்த்து நிற்பான். ஒருவேளை குண்டு பாய்கிற போது பயந்து நாம் பின்வாங்கி விடக் கூடாது என்று காலை கட்டிக் கொள்வான். இது உண்மை சம்பவம், திரைப்படமாக வந்தது. அப்படிப்பட்ட உறுதியோடு போராடினார்கள். பலம் வாய்ந்த பீரங்கிகளை சுமந்து வருகின்ற டாங்கிகளை எதிர்த்து போராடி அன்றைக்கு மடிந்தாலும் கடைசியிலே வென்றார். இந்த உறுதி என்பது நாடி நரம்பிலே ஓடுகின்ற குருதியின் ஓட்டத்திலே உறுதி இருந்தால் தான் நிற்க முடியும். லட்சியத்தில் உறுதி இருந்தால் தான் மரணத்தை வெல்ல முடியும். மரணம் எங்களுக்கு மாலை சூட்டும் என்றாலும் அதை எதிர்த்து போராட முடியும். அப்படிப்பட்ட உறுதியோடு நின்றதை நான் படித்திருக்கிறேன். அதே போலத்தான் இமய கொடுமுடியில் பனிமலையின் உயரத்தில் இந்த நாட்டினுடைய வீரர்கள் போர் பூமியில் பகை நாட்டோடு சண்டை போடுகிற வேளையில் அந்த பனி மலையிலே உறுதியாக நின்று போராடி இருக்கிறார்கள். நமது சரவணன் அப்படித்தான் குண்டுகளை மார்பில் வாங்கி கொண்டு படிந்தான், திருச்சியைச் சேர்ந்த சரவணன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நாங்கள் துப்பாக்கி ஏந்தவில்லை, ஏந்த போவதும் இல்லை. நாங்கள் எந்த காலத்திலும் அந்த வாதைக்கு போக மாட்டோம். ஆனால் நான் குறிப்பிட்ட அந்த பட்டாள வீரர்களின் நெஞ்சு உறுதி என் தோழர்களிடம் இருக்கிறது, கழகத்தின் கண்மணிகளிடம் இருக்கிறது. இந்த படையை வைத்துக் கொண்டா நாங்கள் ஜெயிக்க முடியாமல் போவோம். அப்படிப்பட்ட மன உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் தமிழ்நாட்டு நலனுக்காக எங்களை வருத்திக் கொள்கிறோம். இத்தனை குடும்பத்து பிள்ளைகள் ஏன் பட்டினி கிடக்கிறார்கள்? பிறருக்காக நாம் போராடுகிறோம்.
தண்டி யாத்திரை போன மகாத்மா காந்தி, அகிம்சை போர் நடத்திய மகாத்மா காந்தியின் பின்னால் நாட்டிலே எத்தனை பேர் திரண்டார்கள்? 38 கோடி மக்களும் போராடினார்களா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். தலையிலே குண்டாந்தடி விழுந்து, நேற்றைக்கு விழுந்ததே நம்முடைய தம்பி சம்பத்துக்கு, அதை போல அன்றைக்கு சிரசிலே அடி விழுந்ததே, திருப்பூர் வீதியிலே குண்டாந்தடி கபாலத்தை பிளந்து அந்த மண்டை ஓடு உள்ளே சொருகிக் கொண்டதே, மூளை வெளியே சிதறியதே, கொடிபிடித்து போனவன் வெறும் 9 பேர் தான். திருப்பூரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்க 9 பேர் தான் போனான். நாடு புறாவிலும் நடந்த காந்தியின் போராட்டத்தில் லட்சத்துக்கும் குறைவானவர்கள், மொத்தம் 80,000 பேர் தான் இந்தியா புறா மொத்தத்திலே போராட்டத்தை ஜெயிலுக்கு போறான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இதே உணர்வு தான் விழுப்புரத்தில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது, கடலூரில் இருக்கிறது, தமிழகம் எங்கும் இருக்கிறது. அவர்களுக்காக நாம் போராடுகிறோம். நாளும் போராடுகிறதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அரசாங்கத்தினுடைய அக்கிரமங்களை எதிர்த்து மாவட்டந்தோறும் அண்ணா திமுக பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி கொண்டு போராட்டம் நடத்துகிறதே. எதற்காக? எல்லா மக்களும் வந்து போராட முடியாது, போராட எதிர்பார்க்கவும் கூடாது, அது தேவையும் இல்லை. அவர்களுக்காக நாம் போராடுகிறோம். இதுதான் பொது வாழ்க்கை. நாட்டிலே இருக்கக்கூடிய 100 கோடி மக்களை காப்பதற்கு பட்டாளத்து சிப்பாய் எல்லையிலே துப்பாக்கி தூக்கி இருப்பதை போல இந்த நாட்டு மக்களின் நலனை காப்பதற்கு நாங்கள் சிப்பாய்களாக போராடுகிறோம். பொதுமக்களுக்காக போராடுகிறோம். உழவர் பெருங்குடி மக்களுக்காக போராடுகிறோம். வெளிநீர் சிந்துகின்ற விவசாயிக்காக போராடுகிறோம். விலைவாசி கொடுமையினாலே ஒவ்வொரு நாளும் நலிந்து நாளும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக போராடுகிறோம். இந்த மின்சார வெட்டினாலே பாதிக்கப்பட்டு அடைக்கப்படுகிற தொழிற்சாலைகள், 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலையின்றி வீதியிலே நிற்க வேண்டியது வரும் என்று காலையிலே பத்திரிகையாளரிடம் சொன்னேனே. இன்றைக்கு பஞ்சாலைகள் மூடப்படுகின்றன. திருப்பூரிலே, ஈரோட்டிலே, கோவையிலே, ராஜபாளையத்திலே, அருப்புக்கோட்டையிலே, கரூரிலே இந்த மின்வெட்டு காரணமாக மூடப்படுகின்றன. 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள். இத்தனைக்கும் காரணம் கேடுகட்ட கலைஞர் கருணாநிதி சர்க்கார். அவருக்கு பூசாரி வேலை செய்வதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாத மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காட்டு வீராசாமி. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். இந்த மின்வெட்டு காரணமாக தமிழகம் நாசமாகி இருக்கின்ற போது மின்சார வெட்டே கிடையாது என்றார் போன வருஷம். இப்பொழுது சொல்லுகிறார் சாயங்காலம் 6 மணியிலிருந்து தொழிற்சாலை ஓட்டக்கூடாது, வாரம் ஒரு நாள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சொன்ன சர்க்கார் போன இடம் புதைகுழிக்கு போய் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. வாரம் ஒரு நாள் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்க இந்த சர்க்காருக்கும் அதே கதி ஏற்பட போகிறது இந்த மாநில சர்க்காருக்கும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக தொழிற்சாலைகள், விவசாயிகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த அரசாங்கம். மின்சார இலாக்காவை சரியாக பராமரிக்காத கொடுமை, நிர்வாக சீர்கேடு. 10,500 மெகாவாட் மின்சார உற்பத்தியை தந்தது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக பிரதிநிதிகள். அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் 10,300 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது. இன்றைக்கு 7,500 மெகாவாட்டாக குறைந்து விட்டது என்று சர்க்கார் ஒப்புக்கொள்கிறதே இந்த கருணாநிதி சர்க்கார். அதனால் தான் பகலிலே கேட்டேன், இந்த 2,500 2,800 மெகாவாட் மின்சாரத்தை திருடி விட்டீர்களா, விழுங்கி விட்டீர்களா? மின்சாரத்தில் சாக்கானமே எந்திரிக்கவே முடியாது. மின்சாரத்தில் க்ளோஸ்னா ஆல் க்ளோஸ். இது அதுதான் நடக்க போகிறது. இந்த சர்க்கார் இந்த மின்சாரத்தில் தான் காலியாக போகுது. அந்த அளவுக்கு நாட்டிலே இந்த மின்வெட்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் போராடுகிறோம். எல்லா மக்களும் வந்து போராட முடியும், அவங்களுக்காக நம்ம போராடு. அதை போலத்தான் கடந்த மகசூலுக்கு முன்பு கிடைக்க வேண்டிய அமோனியம் பாஸ்பேட் உரம் கிடைக்காதனாலே விவசாயிகள் வேதனைக்கு உள்ளானார்கள். எனவே விவசாயிகள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளானதற்கு பிறகு 4 வருடம் வராத கண்கட்ட பிறகா ஆதவ நமஸ்காரம். இப்பொழுது என்ன திடீரென்று 60,000 கோடிக்கு நீங்கள் நிவாரணம் தருவதாக சொல்லுகிறீரே நிதி மந்திரி அவர்களே? இந்த 1.5 லட்சம் பேருடைய சாவுக்கு யார் காரணம்? ஏன் 2004, 2005, 2006, 2007 இந்த புத்தி ஏன் வரவில்லை? அது மட்டுமல்ல, 35% தான் இதனாலே நிவாரணம். 65% விவசாயிகளுக்கு இதில் நிவாரணம் கிடையாது.